கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. குறிப்பா பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த பள்ளியில் கடந்த 20ஆம் தேதி வியாழக்கிழமை வழக்கம் போல் பள்ளி முடிவடைந்த நிலையில் பள்ளியை விட்டு வெளியேறிய 10ஆம் வகுப்பு மாணவர்களான அகிலேஷ், அரவிந்த், செரிஷ், கௌதம், நவீன் மற்றும் வெற்றிநாதன் ஆகிய 8 பேர் பள்ளிக்கு எதிரே உள்ள நித்யானந்தன் ஸ்டோர்ஸ் என்கின்ற கடையில் லவ்வோ வாங்கி குடித்துள்ளனர். பின்னர் அனைவரும் அவரவர்கள் வீட்டுக்கு சென்றுள்ளனர். இதனை அடுத்த நாள் வகுப்பறைக்கு வந்த ஆசிரியர் 8 மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருந்தது குறித்து சந்தேகமடைந்து பெற்றோருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது 8 மாணவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் கழக ஆசிரியர் ராஜேந்திரன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று விசாரித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் மாணவர்கள் சம்பவ தினத்துக்கு முன்பு லவ்வோ குடித்ததாகவும் அதன் பிறகு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இதில் 8 மாணவர்களும் மருத்துவ சிகிச்சை அளித்த பின்பு வீடு திரும்பியுள்ளனர். மீது 5 மாணவர்கள் உடல் நலன் பெற்று வீடு திரும்பிய நிலையில் 8 மாணவர்களில் 5 மாணவர்கள் உடல் நலன் பெற்று வீடு திரும்பிய நிலையில் 2 மாணவர்கள் போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கௌதம் என்கின்ற மாணவன் மேல் சிகிச்சைக்காக ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ளார். மேலும் இந்த நிலையில் பள்ளிக்கு வந்த சிறப்பு மருத்துவ குழு பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களையும் பரிசோதித்து மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளனர். மேலும் வரும் வெள்ளிக்கிழமை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டிய மாணவர்கள் குளிர்பானத்தை அருந்துவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர்களது பெற்றோர்கள் அதிர்ச்சியில் மேலும் அச்சத்தில் உள்ளனர். இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் துரைராஜ் அவர்களிடம் பேசிய பொழுது பள்ளியை விட்டு வெளியே சென்ற மாணவர்கள் குளிர்பானம் அருந்தி உடல் உபாதைக்கு உள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களையும் ஆசிரியர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்களும் இணைந்து கண்காணித்து வருகிறோம் எனவும் பொதுத் தேர்வுக்கு தயாராகி விடுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் காலாவதியான குளிர்பானம் குறித்து கேட்டதற்கு காலாவதியான குளிர்பானம் என்பது குறித்து உணவு பாதுகாப்பு துறையினர் பரிசோதனைக்கு பிறகுதான் தெரிவிக்க முடியும் என்று தகவல் அளித்துள்ளார். நிதா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.